மருத்துவத்துறை திருத்தலம் போன்றது. அங்கு வைத்தியர்கள் பூசாகர் போன்றவர்கள். அவர்கள் எப்பொழுதும் ஒரு தியானத்தோடும் தவத்தோடும் உண்மையான மனிதத்தோடும் புனிதத்தோடும் பயணப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். யாழ்ப்பாணத்தில் மருத்துவர்கள் நற்சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு பேருக்கு உதவுகிறவர்கள்? அவர்களைப் போல் அந்த துறையில் படித்து பட்டம் பெற்று வைத்தியராக பணியாற்றிக் கொண்டிருந்த ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்றத்தில் தேர்வுக்கு பயணப்பட்டு இப்பொழுது உலக நாடு எல்லாம் சுற்றி வருகின்றார். அவருடைய பிரச்சார உரைகளையும் அவருடைய கோட்பாட்டு விதிகளையும் பேசுகின்ற முறைகளும் மிக மிக கேவலமாகவும் அருவருப்பாகவும் இருக்கின்றது. சமூகத்தின் பணிகளில் ஈடுபடுகின்ற எந்த ஒரு படைப்பாளனையும் அவருடைய கருத்துக்கள் மிகவும் சிதலமடைய செய்கின்றது. இப்படியான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றார்களா? தனக்கு தேவையானவற்றை தன் சமூகத்திடமிருந்து பெற்றுக்கொண்டு அந்த சமூகத்தின் மீது காரி துப்புகின்ற இந்த கீழ்த்தரமான அவருடைய பேச்சுக்களை வன்மையாக நான் கண்டிக்கின்றேன். நேற்றைய தினம் அவர் வெளியிட்ட காணொளிகள் அத்தனையும் அவரை பைத்தியம் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று கூறுவதை விட எதிர்த்து அடக்க வேண்டிய கட்டாயம் தமிழ் சமூகத்திற்கு ஏற்பட்டுள்ளது. தமிழினம் எத்தனையோ துன்பங்களை பட்டுத்தான் இன்று இந்த நிலையில் இருக்கின்றது. நிலமும் புலமும் எப்பொழுதும் இரு கைகளாக இறைவனின் திருக்கரங்களாகவே இருக்கின்றது. ஆனால் இவர் வெளிநாடுகளில் வந்து வெளிநாட்டுக்கு உள்ளவர்களுக்கே பாடம் எடுத்துக்கொண்டு எங்களுக்கே பகுத்தறிவை விதைத்துக் கொண்டு கேவலமான வார்த்தைகளால் தமிழனை தாழ்த்துகின்றார். இந்த கூடா செயல்களை வன்மையாக கண்டிக்கின்றேன். எந்த ஒரு துறையில் இருந்தாலும் எதிர் விமர்சனங்களும் கருத்தியல் போர்களும் எல்லோருக்கும் வருவதுண்டு. கருத்தியல் போர்களை விழிப்புணர்வுடன் கையாள வேண்டும். அதை விடுத்து வேலிச்சண்டை போல் பொதுவெளிகளில் காணொளிகளில் இவர்கள் இவ்வாறான பதிவு செய்வதால் எங்களை மட்டுமல்ல பிள்ளைகளுக்கும் சேரழி பூசுகின்றார். மக்களுக்கு சேவையாற்றவே பலர்கள் அரசியலுக்கு வருகிறார்கள். இவர் வந்த காலம் தொட்டு உணர்வுகளை கீறி வலிக்கச் செய்கின்றார். இவரை தொடர்ந்து இவ்வாறாக பேசுவதை அனுமதிக்காதீர்கள். இவருடைய செயல்களை கண்டியுங்கள். வார்த்தைகளில் கவனம் செலுத்த வையுங்கள். அல்லது போனால் இவர் என்றும் ஏதோ ஒரு நிலையில் தாக்கப்படலாம். இவர் ஒவ்வொரு தமிழனுடைய உணர்வுகளின் மீது அமிலங்களை ஊற்றிவிட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். இவர் பின்னால் ஒரு கூட்டம் கைதட்டி கொண்டு வருகிறது. இவர் விதைகளை விதைக்கவில்லை, விஷங்களை விதைக்கின்றார். ஒவ்வொரு தமிழனும் விழித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு தமிழனும் இதை வன்மையாக கண்டியுங்கள். இப்படியே நாங்கள் விட்டுக் கொண்டிருந்தால் இப்போ பேசுவதை விட இன்னும் அதிகமாகும். அது தமிழுக்கும் தமிழர் பண்பாட்டையும் மிகவும் கீழ்த்தரமாக்கும். ஆதலால் தமிழினமே விழித்துக் கொள்ளுங்கள்.